அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். நான் தொடர்ச்சியாக கப்பல் கவுன்சிலிங் சம்பந்தமாக பார்த்துட்டு வரேன். இப்போ நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இதுலேயும் நாங்கள் கப்பல் சம்பந்தமாக கப்பலுக்கு இடையில் வர முரண்பாடுகளை நாங்கள் சுமூகமான முறையில் எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற தலைப்பு கீழே தான் கதைக்க போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், த எமோஷனல் சப்போர்ட். உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் எப்படி எமோஷனலி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இந்த எமோஷனல் சப்போர்ட் என்று வார நேரம் இதில் அதிகமாக பேசப்படுறாக்கள் லேடிஸ் தான். லேடிஸை பொறுத்த வரையில் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்ன்றது அதிகமாக தேவைப்படும். பொதுவாக ஒரு பிரச்சனையை நாங்கள் ஒருத்தர்கிட்ட முன்வைக்கிறோம், உங்களோட பார்ட்னர்கிட்ட, வைஃப் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்களோட பிரச்சனைகளை முன்வைக்கிற நேரம் அவங்க எதிர்பார்க்கறது லாஜிக்கல் அட்வைஸ் இல்லை. அவங்க பெரும்பாலும் எதிர்பார்க்கறது இந்த எமோஷனல் சப்போர்ட்டை தான். அங்கே தான் இங்கே முரண்பாடு ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு விஷயத்தை நாங்கள் எத்தி வைக்கிறோம், எனக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிற நேரம் அவர் நினைப்பார், சொல்லப்படுற நபர் நினைப்பார், இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன். நாங்கள் எப்படி சரி என்ன செய்ய பார்க்குறேன்னு சொன்னால், அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற சொல்யூஷனை வழங்க பார்ப்பேன். அது ப்ராக்டிக்கலி யார் இருந்தாலும், இப்போ என்கிட்ட யாராவது ஒரு பிரச்சனையை சொல்கிற நேரம் நான் யோசிப்பேன், இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்ற அட்வைஸை அவங்களுக்கு வழங்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ அதுக்கான அட்வைஸை, அதுக்கான லாஜிக்கல் தியரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த கப்பலுக்கு இடையில், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் வர இஷ்யூஸில் ஒய்ஃப் தண்ட ஹஸ்பண்ட் கிட்ட தனக்கிக்கிற பிரச்சனைய சிக்கல்களை முன்வைக்கிற நேரம் அங்கே அவங்க எதிர்பார்க்கிறது லாஜிக்கல் அட்வைஸோ அதற்கான சொல்யூஷனோ இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது எம்பத்தி. அந்த எம்பத்தின்டா என்னது அப்படின்னு யோசிச்சா ஒரு சின்னொரு விளக்கம் எடுத்தாரேன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்ற நேரம் அந்த விடயம் எங்களுக்கு நடந்ததாக எண்ணி நாங்கள் ரியாக்ட் பண்ணணும். இப்போ ஒரு விஷயம் அது உதாரணத்தோட நாங்கள் பார்ப்போம். உங்களோட ஒய்ஃப் ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நடந்த ஒரு சம்பவம். உதாரணமாக, இன்றைக்கி வீட்டில் புள்ளியோட நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அவர் சரியான என்னை கஷ்டப்படுத்தினாரு, இவ்வளோ இஷ்யூஸ் பிளாப்லா அப்படி சொல்கிறேன்னு வச்சா, நீங்கள் புள்ளைய எப்படி பார்த்து கொள்ளணும் என்று நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல, ரைட்? லாஜிக்கலாக நீங்கள் அதை நிறுவ வேணும். நீ இப்படி செஞ்சால் இப்படி நடந்திருக்காது, நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், அப்போ உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதுன்னு நீங்கள் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங்கையோ இல்லாட்டி லாஜிக்கலாக இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும்ன்ற விளக்கத்தையோ வழங்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஓகே, நீ சொல்கிறது எனக்கு விளங்குது, உனக்கு கஷ்டம் எனக்கு விளங்குது, நானும் அங்கே இருந்தால் நானும் அப்படித்தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் என்ற அந்த எம்பத்தி நீங்கள் வழங்கணும். அதுதான் எமோஷனல் சப்போர்ட். நீங்களும் அந்த இடத்துல அவங்களோட சேர்ந்து அதை ஃபீல் பண்ணுறதா நீங்கள் வெளிக்காட்டணும். அதுதான் எமோஷனல் சப்போர்ட். இப்போ எமோஷனல் சப்போர்ட்னு வார நேரம் இது இவ்வளோ தானே, இது சின்ன விஷயம், எனக்கு செஞ்சிடலாம்னு நீங்கள் நினச்சா அங்கே தான் நீங்கள் விடுற மிஸ்டேக். தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் எமோஷனல் சப்போர்ட் வேறுபட்டு காணப்படும். சில பெண்கள் எதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டு இருந்தாலே போதும், நான் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணாவே போதும். ஓகே, லிஸ்னிங்கில் இந்த ஆக்டிவ் லிஸ்னிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்டிவ் லிஸ்னிங்ன்ற நேரம் நீங்கள் அவங்க சொல்கிறத முழுமையாக கேட்கணும். நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ இல்லாட்டி டிவிலேயோ வேறு வேலை செஞ்சுட்டோ நீங்கள் அதை கேட்டால் அது அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்காது. நீங்கள் முழுமையாக 100% அவங்க சொல்கிறத கேட்குறத விரும்புவாங்க. அதாவது ஆக்டிவ் லிஸ்னிங் இவங்களுக்கு தேவைப்படும். அது முதலாவது வகையினர். அடுத்தாக்கள் ஃபிசிக்கல் சப்போர்ட்டை எதிர்பார்ப்பாங்க. உதாரணம், ஒரு ஹக்கிங், டச் பண்ணுறது, இதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ டக்குன்னு நாங்கள் இது தான் என் ஒய்ஃபுக்கு ஓகே, இது தான், இதில் அவங்க சாட்டிஸ் ஆகுவாங்கன்னு எங்களுக்கு டக்குன்னு முடிவெடுக்க இயலாது.
அது வந்து நீங்க தான் உங்களோட ஒய்ஃபுக்கு என்ன எமோஷனல் சப்போர்ட் வேணும்ன்றதை நீங்க தான் கண்டறிய முடியும். ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஏண்ட ஒய்ஃபுக்கு என்ன எமோஷனல் சப்போர்ட் வேணும்ன்ற எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கொஷின் வரும், ரைட்? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஒய்ஃபோட இந்த விஷயத்தை பத்தி பேசணும். ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்கள் அந்த விடயங்களை உங்களோட ஒய்ஃபோட வெளிப்படையாக கதைச்சா அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் என்னோட இருந்தா போதும், நீங்க நான் சொல்ற விஷயத்த கேட்டா போதும்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் உங்களோட ஹக் இருந்தா போதும், இல்லாட்டி உங்களோட நீங்க எனக்கு கையை பிடிச்சிட்டு இருந்தாலே எனக்கு அது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க கேட்கணும். ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்க அதை கேட்டாதான் அவங்களோட கஷ்ட நேரங்கள்ல ஒய்ஃப் வந்து எமோஷ்னலா கஷ்டப்படுற சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு எப்படியான சப்போர்ட் தேவைன்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டாக நீங்க உங்களோட ஒய்ஃபை கிட்ட கேட்டா அவங்க அதை சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு அவங்க கஷ்டப்படுற நேரத்துல அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குற நேரம் அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஈஸியா வெளியே வருவாங்க. அப்போ அந்த ப்ராப்ளமை அவங்களே சால்வ் பண்ணிக்கொள்வாங்க. அவங்களுக்கு தேவை எமோஷனல் சப்போர்ட் தானே, அதை நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரக் ஆகி இருந்து ஃபேமிலி லைஃப்பை அப்செட் பண்ணிக்கொள்கிற தேவை இருக்காது. அவங்க அதில் வெளியே வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்து போயிடுவாங்க. ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களோட ஒய்ஃபு கிட்ட அவங்களுக்கு என்ன மாதிரியான எமோஷனல் சப்போர்ட் தேவை என்றதை கேட்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான எமோஷனல் சப்போர்ட்டை நீங்கள் வழங்கணும் என்ற விஷயத்த கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒய்ஃபுக்கான சப்போர்ட்டை வழங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள் இதை பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.